மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவமன்னாவாக ஆதியாகமம் 45 அதிகாரம் 26 27 வார்த்தைகள். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயர்த்தது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். யோசேப்பு நிமித்தமாக கதிகலங்கி போய் அவன் துஷ்டமிருகங்கள் அவனை பட்சித்தது நிமித்தமாக அவன் மரித்து போனான் என்கிற துர்ச்செய்தியை கேட்டு அந்த காரியத்தை கேட்ட நாள் முதற்கொண்டே அவன் புலம்பிக் கொண்டும் தாங்க முடியாத வேதனை அனுபவித்துக் கொண்டும் பல காலங்கள் அவன் மூர்ச்சியடைந்தவனாய் அவன் கிட்டத்தட்ட உயிரோடு இருந்தும் மரித்து போன நிலையிலே அவன் காணப்பட்டான். ஆனாலும் அவன் மகன் மரித்து போனவனாக எண்ணிக்கொண்டிருந்த அவனுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்கிறதை, அதிலும் அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்கிறதான அந்த நற்செய்தியை கேட்டு ஆரம்பத்தில் அவன் நம்பாவிட்டாலும் அவன் அனுப்பின அந்த வண்டிகளை எல்லாம் பார்க்கும் போது அவன் ஆவி உயிரடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கிற வார்த்தையின்படியாக நம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் அவருடைய உறவிலே எந்த ஒரு விரிசலும் காணப்படாத படிக்கு அவரோடு நல்ல உறவு வைத்தவர்களாய் அவரை இன்னும் கிட்டி சேர்கிறவர்களாய் காணப்படுங்கள். தேவனிடத்திலே சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். அவனை கண்பானவர்களே, உங்கள் ஆவி எப்போதும் உயிர் பெற்றதாய் இருக்க வேண்டும். சரீர மரணத்தை காட்டிலும் ஆவியிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்படும் போது அதுவே தேவனுடைய பார்வையிலே மிக உன்னதமாய் இருக்கும் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.